நம்பிக்கையின் நேரம் இருங்க, நம்பிக்கையாய் பார்த்து மகிழுங்க. நம்பிக்கையின் நேரம் இருங்க, நம்பிக்கையாய் கேட்டு மகிழுங்க. நம்பிக்கையாய் நீங்கள் இருந்தா நலமானது தான் நடந்திடுங்க. நம்பிக்கையாய் நீங்கள் இருந்தா நலமானது தான் நடந்திடுங்க. நம்பிக்கையின் நேரம் இருங்க, நம்பிக்கையாய் பார்த்து மகிழுங்க. நம்பிக்கையின் நேரம் இருங்க, நம்பிக்கையாய் கேட்டு மகிழுங்க. எனக்கு தெரியாது உண்மையாகவே. ஆனால் கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறந்து வளர்ந்து வைராக்கியமா எல்லாம் செய்து கொண்டு வருகிறீர்கள், அப்படித்தானே? குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தது மட்டுமல்ல, சத்திய வசனத்துக்கு விரோதமாக நான் நடக்கவில்லை. நல்ல காரியம் தான் செய்கிறீர்கள். நல்ல காரியம் செய்கிறேன். மற்றவர்களுக்கு முன்பதாக என்னுடைய சாட்சியை காத்து கொண்டே எல்லாவற்றிற்கும் மேலாக என் சகோதரர்களுக்கு முன்பதாக வாசிக்கும் நிருபமாக என்னை வாய்த்தார் எல்லா சூழ்நிலையிலையும். அது மட்டும் அல்ல, நாங்கள் இருந்த அந்த ஹாஸ்டல்லையும் எங்களுக்கு சட்ட திட்டங்கள் உண்டு. நாங்கள் எங்களுடைய சொந்த உடையை உடுத்தி கொண்டு வார்டில் நடக்கக்கூடாது, யூனிஃபார்ம்ல தான் போக வேண்டும். நாங்கள் வெளியே போய் வர வேண்டுமேனால் மற்ற வழியிலே தான் நாங்கள் எங்களுடைய ஹாஸ்டலுக்கு வர வேண்டும். இப்படியாக இருந்த நேரத்திலேயும் கூட கர்த்தரை நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை எங்களுக்கு டியூட்டி என்றாலும் 6 மணியிலிருந்து 7 மணி வரை காலை ஆராதனைக்கு ஹாஸ்பிட்டல் பக்கத்திலே சென்ட் லூக்ஸ் சர்ச் என்று இருக்கும், அங்கே போய் ஆராதனை முடித்து நாங்கள் வந்து விடுவோம். இப்படியாக இருக்கும் பொழுது நான் 4 வருடம் எங்களுக்கு ட்ரெயினிங். இந்த 4 வருடத்தில் 3 வருடங்களை முடித்து விட்டேன். 4வது வருடம் கைனகாலஜி ஆப்ஸ்டெட்ரிக்ஸ் என்று சொல்லுவார்கள், பிள்ளை பேரு இருக்கும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு எங்களை டிரான்ஸ்ஃபர் செய்தார்கள். அப்படியாக நான் அங்கே சென்ற பொழுது எங்களை எல்லா வார்டையும் கூட்டி சென்று ஒவ்வொரு வார்டை பற்றியும் எங்களுக்கு சொல்லி கொண்டு வந்தார்கள். அப்படியாக சொல்லி கொண்டு வந்த பொழுது நாங்கள் லேபர் வார்டுக்கு வந்தோம். அப்பொழுது ஒரு சகோதரி பிரசவ நேரத்தில் இருந்தார்கள். அதை பார்த்ததும் எனக்கு ஆச்சரியம். எனக்கு அண்ணமார்களுக்கு குழந்தை பிறந்தது, சகோதரிகளுக்கு குழந்தை பிறந்தது, எனக்கு ஒன்றுமே தெரியாது. ஹாஸ்பிட்டலுக்கு போவார்கள், குழந்தையோடு வருவார்கள், எங்களுக்கு சந்தோஷம். ஆனால் இந்த நிலைமையில பார்த்த பொழுது என் உள்ளத்தில் ஜெபித்தேன், ஆண்டவரை 30 வயது வரையில என்னை காத்துக்கொள்ளும். ஹல்லேலூயா. அதுக்கு பிறகு நான் என்னை பார்த்து கொள்ளுவேன். நான் நினைத்தது எல்லாம் 30 வயதிலே என் தலைமுடி நரைத்து விடும், எனக்கு வயதாகிவிடும் என்று. பிரியமானவர்களே, இதைத்தான் குழந்தைத்தனம் என்று சொல்வார்களோ என்னவோ எனக்கு தெரியாது. அவ்வளமாக களங்கம் இல்லாதபடி கர்த்தருடைய தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளிதேனிலும் மதுரமான இந்த வசனங்களும் என்னை பலப்படுத்தி என்னை தைரியப்படுத்தி வழி நடத்தினது. ஹல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தத்தோடு கூட என்னுடைய ட்ரெயினிங்கை முடிக்கவும் அதே ஹாஸ்பிட்டலில் நான் வேலை செய்யவும் கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். எனவே நீங்கள் 30 வயதின் வரைக்கும் என்ன காத்துக்கொள்ளும் ஆண்டவரே என்று சொல்லி நீங்கள் ஜெபித்தது என்று சொல்லுகிறீர்கள். அப்போ நீங்கள் 30 வயதிலே நீங்கள் ரட்சிக்கப்பட்டு விட்டீர்களா? 30 வயதிலே நான் ரட்சிக்கப்படவில்லை. ஆனால் இந்த சன்மார்க்க ஜீவியம் கர்த்தருடைய வாக்கு தத்தங்கள். நான் அந்த நாட்களிலே வருகையின் தூதன் என்று சொல்லி ஒரு மேகசின் வரும். ஆமென். நாகர்கோயிலில் இருந்து ரெவரன் தேவதாசன் எழுதி அனுப்புவார். அதில் அநேக சத்தியங்கள் இன்றும் எனக்கு வருகிறது. வருகையின் தூதன் மேகசின், அதில் வாக்கு தத்தங்களும் சத்தியங்களும் என்னை அவ்வளவாக ஆட்கொண்டது. இந்த மிஷினரிகளைப் போல, இந்த தேவதாசர்களைப் போல நானும் வாழ வேண்டும் என்ற ஒரு வைராக்கியம் யாரும் எனக்கு சொல்லிக் கொடுக்கவில்லை.
நான் தானே என் உள்ளத்திலே என் தேவனாகிய கர்த்தர் பரலோகத்தை விட்டு பூமிக்கு வந்து ஏழையின் கோலத்தில் எனக்காக பாடுகளை அனுபவித்து, எனக்காக துக்கத்தை சகித்து, எனக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினையை ஏற்றுக்கொண்டு மரித்து உயிர்த்தெழுந்தார் என்றால் அந்த தேவனோடு கூட நானும் இருக்க வேண்டும். அவருடைய ராஜ்யத்தில் நான் பங்குள்ளவளாக இருக்க வேண்டும் என்ற வைராக்கியம் என்னை ஆட்கொண்டபடி மத வைராக்கியம். ஆமாம், மத வைராக்கியம் என்று சொல்லலாம். இரண்டாவதாக நான் சொல்லுவேன், தேவனாகிய கர்த்தர் எனக்கு ரட்சகர் மட்டுமல்ல, அவர் தான் எனக்கு தகப்பன் என்று. ஆமென். அப்பொழுது என்னோடு ஜெபத்தில் கூடியிருக்கும் சகோதரிகள் சொல்லுவார்கள், அக்கா ஏசப்பாவை அப்பான்னு சொல்லாதீங்க, அவர் நமக்கு மூத்த சகோதரன் இல்லையா? இல்லைம்மா, எனக்கு அப்பா அன்பு தெரியாது, அண்ணனுடைய அன்பு தெரியும், அவர் எனக்கு மூத்த சகோதரன் தான், ஆனாலும் என்னை பாதுகாத்து வழி நடந்த அவர் என்னுடைய தகப்பன். ஆமென். நான் செல்லுமிடமெல்லாம் அவருடைய கண்கள் என்னோடு கூட வருகிறது. என்னுடைய உட்காருதலை, என்னை எழுந்திருக்கிறதையும் கூட அவர் அறிந்திருக்கிறார். அவருக்கு நான் எப்படி சாட்சியாக இருப்பேன்? எனக்காகத்தானே வந்தார், அப்படித்தான் நான் எடுத்துக்கொண்டேன். உலகத்துக்காக என்று நான் எடுத்துக்கொள்ளவில்லை. இந்த தேவன் தான் என்னை பாதுகாத்து வழி நடத்தி வரும் பொழுது எனக்கு ஆவிக்குரிய சகோதரிகள் இருந்தார்கள். அவர்கள் வந்து எனக்கு சொல்லுவார்கள், பிரதர் சகோதரன் தினகரன் வந்திருக்கிறார், வாலிபராக இருக்கிறார், பேங்கில் வேலை செய்கிறார், இப்பேற்பட்டவர் நமக்காக கர்த்தரிடத்தில் இருந்து எத்தனை காரியங்களை அவர் தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார், நீங்கள் ஏன் வரக்கூடாது என்று சொல்லுவார்கள். நீங்கள் அந்த நேரம் தீர்க்க தரிசனத்தை விசுவாசித்தீர்களா? எனக்கு தெரியாது. தெரியாது. ஏனென்றால் நான் பெண்டிகாஸ்டல் சர்ச்சுக்கு கன்வென்ஷனுக்கு தான் போவேன், ஆராதனையில பங்கு கொள்ள மாட்டேன். அப்படியாக இருந்ததினால நான் அமைதலாக வேதத்தை வாசிப்பேன், ஜெபிப்பேன். ஏறெடுத்த ஜெபங்களுக்கு கர்த்தர் பதில் கொடுத்தார். ஒரு நாள் என்னுடைய ரூம்மேட், அவர்களும் கிறிஸ்தவர்கள் தான், நான் பிளட் பேங்க்ல வேலை செய்தபடியினால இரவு ஒரு 11 மணிக்கு எனக்கு எமர்ஜென்சி கால் வந்தது. ஒரு ஆக்சிடென்ட் கேஸ் வந்திருக்குது, அதுக்கு பிளட் செக் பண்ணி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி. ஆனால் இந்த சகோதரிக்கோ 102 டெம்பரேச்சர். அப்பொழுது நான் அந்த படுக்கை அண்டையில் முழங்கால் படிட்டு நான் ஜெபித்தேன், ஆண்டவரே, இன்னொருடைய ஜீவனை காப்பாற்ற நான் போகிறேன். ஆமென். நீர் இந்த சகோதரி நீர் தொடும். நான் அங்கே போய் வரும் பொழுது இந்த ஜுரம் குறைந்து இருக்க வேண்டும் என்று சொல்லி குழந்தை போல தான் ஜெபித்து நான் சென்றேன். அங்கே போய் முடித்து விட்டு வர 2 மணி நேரம் ஆகிவிட்டது. வந்து தொட்டு பார்க்கும் பொழுது ஜுரம் குறைந்திருந்தது. இந்த காரியங்கள் எனக்கு விசுவாசத்தை கொடுத்தது, கூட்டி கொடுத்தது. ஆமாம். இன்னும் நம்பிக்கையோடு கூட ஹாஸ்பிட்டலில் வேலை செய்யும் பொழுதும் மிகவும் சீரியஸாக வர்ற பேஷண்ட்ஸுக்காகவும் நான் அந்த வார்டில் இருக்கும்பொழுது நான் ஜெபிப்பேன். கூடுதலாக நான் வேலை செய்தது இன்டென்சிவ் கேர் யூனிட், போஸ்ட் ஆப்ரேட்டிவ் வார்டு, கேன்சர் வார்டு, இப்படியாகத்தான் நான் வேலை செய்தேன். அவர்களிடத்தில் நான் ஜெபிப்பது, ஆண்டவரை, என்னுடைய டியூட்டி டைமில் ஒருவரும் அறிக்கக்கூடாது, இவர்கள் சுகமடைந்து வீட்டிற்கு போக வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபிப்பேன். கர்த்தர் அந்த விண்ணப்பங்களை கேட்டார், பதிலை கொடுத்தார். இது இன்னும் எனக்கு விசுவாசத்தை கூட்டி கொடுத்தது. அவர் என்னோடு கூட இருக்கிறார், நம்பிக்கை கொடுத்தது. ஆனப்படினாலே நான் என்ன செய்வேன், கர்த்தர் சொன்னது போல என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்று சொன்ன வாக்கு தத்தத்தின்படி என்னை பேர் சொல்லி அழைத்தவர என்னுடைய விண்ணப்பத்திற்கு பதிலை தாரும் என்று நான் ஜெபிப்பேன். இவ்வளமாக நான் ஜெபித்து வந்த நாட்களிலே தானே 65வது வருடம் நான் அந்த பெண்டிகாஸ்டல் சர்ச்சுக்கு போக நான் வாஞ்சித்தேன். அங்கே போன பொழுது சர்ச் முழுக்க ஆட்கள் நிறைந்திருக்கிறார்கள், இடமே இல்லை. வாசல் படியில வெளியிலேயும் உட்கார்ந்திருந்தார்கள். எனக்கு அந்த வாசல் படியில தானே இடம் கிடைத்தது. அப்படியாக உட்கார்ந்து 1:30 மணி ஆனதும் ஆராதனை முடியவில்லை. ஆனால் சாட்சி போய்கொண்டே இருந்தது. 1:30 மணிக்கு சகோதரி தினகரன் வந்தார், வாலிபர். அப்பொழுது தம்பி பால் 3 வயது சிறு பிள்ளையாக இருந்தார். அப்பொழுதுதான் நான் அவரை பார்த்து அவர் பேச தொடங்கினார். சத்தியத்தை சொல்லும் பொழுதே ஆங்காங்கு ஒவ்வொருவரையும் எழுப்பி அவர்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்ல ஆரம்பித்தார். இதை பார்த்து எனக்கு ஆச்சரியம், கர்த்தர் இப்படியும் கிரியை செய்வாரா என்று நான் பார்த்து கொண்டிருந்தேன். அப்படியாக பார்த்து கொண்டிருந்த நேரத்திலே தானே
3:30 மணி அளவில் ஆராதனை முடிந்தது. அவருடைய பிரசங்கம் முடிந்த பிறகு என்னை எல்லாரும் வீட்டிற்கு போவார்கள் என்று பார்த்தா இல்லை, ஆலயத்துக்கு முன்பாக சென்று முழங்கால் படியிட்டு விட்டார்கள். சகோதரன் அந்த களைப்பின் மத்தியிலும் எல்லாருக்கும் ஜெபித்தார் தனித்தனியாக. 5 மணி ஆனது, நான் தனியாக நிற்கிறேன். அப்பொழுது என்னுடைய சகோதரிகள் கூறினார்கள், நீயும் போய் ஜெபித்துக்கொள் என்று. நான் போய் முழங்கால் படியிட்டேன். அப்பொழுது என் தலைமையிலே கை வைத்து சகோதரர் கூறினார், நான் ஒரு மரத்தை பார்க்கிறேன். மரத்தின் அடியிலே நீ சிறு பிள்ளையாக இருந்த பொழுது ஜீவன் போகக்கூடிய ஆபத்து இருந்தது. அன்று உன் ஜீவனை காப்பாற்றினேன், இன்று உன் ஆத்துமாவை ரட்சிக்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இது எனக்கு ஒரு விகப்பம். அதுவரை எனக்கு இந்த காரியம் தெரியாது. ஜெபம் முடிந்து ஆச்சரியத்தோடு கூட கேள்விக்குறியோடு கூட என்னுடைய மூத்த சகோதரன் வீட்டிற்கு சென்றேன். அவர் மாலை ஆராதனைக்கு ஆயத்தமாகிக் கொண்டிருந்தார். அவருக்கு என்னை பார்த்த ஆச்சரியம், என்னம்மா இந்த நேரம் என்றார். நான் கூறினேன், அண்ணா நான் இந்த பெண்டகாஸ்டல் சர்ச்சுக்கு போனேன், அங்கே பிரதர் தினகரன் எவ்வளவாக கர்த்தர் அவரை உபயோகிக்கிறார், எனக்கு இப்படி ஒரு காரியத்தை சொன்னார், அது உண்மையா பொய்யா என்று கேட்கத்தான் வந்தேன் என்றார். அவர் ஆயத்தமானவர் அப்படியே உட்கார்ந்து நான் முன் கூறிய வண்ணமாக எல்லா காரியத்தையும் கூறினார். எவ்வளமாக நான் 6 மாத குழந்தையை தவழ்ந்து வெளியே சென்று அந்த பசு முன்பதாக இருந்ததையும், எப்படி அவர் வந்து என்னை எடுக்க தயங்கி கடைசியாக கர்த்தர் எனக்கு பலத்தை கொடுத்தார். அது என்னுடைய கரம் அல்ல, கர்த்தருடைய கரம் என்று சொன்னார். ஆமென். அன்று முதல் நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஆண்டவரே, அந்த 6 மாத குழந்தையில என்னை தெரிந்தெடுத்தீரே, என் ஆத்மாவை ரட்சியும் என்று ஜெபிக்க ஆரம்பித்தேன். உங்களுக்கு அது ஆச்சரியமாக தெரியவில்லையா? நல்ல வைராக்கியமாக நீங்கள் ஊழியம் செய்கிறீர்கள், ஜெபிக்கிறீர்கள், நற்காரியங்களை செய்கிறீர்கள், சபை காரியங்களை வைராக்கியமாக இருக்கிறீர்கள். இன்னும் ஒருவர் நீங்கள் ரட்சிக்கப்படவில்லை, நீ ரட்சிக்கப்படுகிறாய் என்று சொல்லும்போது அது உங்களுக்கு ஒரு விசித்திரமாக தோன்றவில்லையா? அதிக விசித்திரமாக தோன்றினது. காரணம் என்னவென்றால், கர்த்தருடைய வசனத்துக்கு விரோதமாக எந்த காரியத்தை நான் செய்யவில்லை. நல்ல வாழ்க்கை வாழ்கிறீர்கள், கர்த்தருக்குள்ளதாக வாழ்ந்து வருகிறேன். இப்படியாக இருக்கும்போது ரட்சிப்பு என்றால் என்ன கேள்விக்குறியோடு கூட ஆமென். நான் இப்போ ஆதி காலத்திலே அழகாக தலை சீவி பூவெல்லாம் வைப்போம். ஆனால் அதிலேயும் கூட எனக்கு ஒரு யோசனை என்னவென்றால், லில்லி பூ வைத்தால் வெகு பாரமாக இருக்கு. ஆனப்படினால கனகாம்பரம் பூ தான் வைப்பேன். அப்படி இல்லை என்றால் ஒரே ஒரு ரோஜா பூ வைப்பேன். ஏனென்றால் எனக்கு நான் சாரோனின் ரோஜாவும் பள்ளத்தாக்கின் லீலி புஷ்பமாய் இருக்கிறேன் என்று சொன்ன வாக்கு தத்தத்தின்படி அந்த ரோஜா புஷ்பம் எனக்கு மிகவும் விருப்பமாக இருந்தது. இப்படியாக நான் வாழ்ந்து வந்ததினாலே நான் என்ன செய்ய தவறு செய்தேன்? நான் என் ஆத்துமா ரட்சிக்கப்பட அப்படியே நான் ஆண்டவரை அந்த ரட்சிப்பின் நிச்சயத்தை எனக்கு தாரும் என்று நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். நான் சென்றது டிசம்பர் மாதம் 65வது வருடம் 6ஆம் தேதி. 66வது வருடம் மார்ச் மாதம் கர்த்தர் அப்படியாக நான் ஜெபித்து படுத்த பொழுது எனக்கு ஒரு அருமையான சொப்பனத்தை கொடுத்தார். அழகான தோட்டத்திலே நான் இருக்கிறேன், மிகவும் சீக்கிரமான தோட்டம். ஆனால் அந்த செடிகள் 3 அடி உயரத்தில் இருந்தாலும் அதனுடைய இலையெல்லாம் புல்லை போல இருந்தது. அதன் பூக்களோ புல்லிலே முளைக்கும் பூவை போல இருந்தது. ஆனால் அந்த பூக்கள் சாதாரணமாக இல்லை, இதில் ஏறப்பெற்ற கற்கள் வைத்தது போல, டைமண்டை போல, வைடூரியத்தை போல பளிச்சிட்டு கொண்டு இருந்தது. எனக்கு ஆச்சரியம். பெங்களூர் பட்டணம் பூத்தோட்டத்துக்கு பேர் போன நகரம். வருஷத்தில் 2 முறை அந்த ஃப்ளவர் ஷோக்கு போவேன். ஆனால் இப்படி ஒரு பளிங்கு கல்லை போட்டு அதை சுற்றிலும் வேலியாக இந்த பூச்செடிகளை வைத்திருக்கிறார்கள் என்று ஆச்சரியத்தோடு நான் பார்த்து கொண்டு இருந்தேன். காரணம், இப்பளிச்சிடுகக்கூடிய விலையேறப்பெற்ற கற்களை போன்ற பூக்களை நான் பார்க்கவே இல்லை. இந்த பூக்கள் இருந்தாலும் கூட இது பளிச்சிடவில்லை. ஆனால் அந்த பூக்கள் பளிச்சிட்டது. ஆனால் மத்தியத்திலே தரை இல்லை, பளிங்கு கல் போட்டிருந்தது. அந்த நேரத்தில் என் மூத்த சகோதரியுடைய மகள் ஒரு மீனை எடுத்துக்கொண்டு ஓடி வந்தாள். அந்த மீன் ஒரு பகுதியில் பொரிச்சதாகவும் மற்ற பகுதி எண்ணெயில் சுட்டதாகவும் இருந்தது.
இதை பார்த்து எனக்கு ஐயோ இந்த அழகான தோட்டத்தில் என்று நான் திரும்பி பார்க்க என்னுடைய அம்மா வந்து கொண்டிருந்தார்கள். அம்மா இங்கே பாருங்களேன். நான் சொல்ல அம்மா சொன்னார், நான் கூறினேன், அம்மா நீ விருப்பப்பட மாட்டாய் என்று, அதுக்காகத்தானே நான் வருகிறேன் என்று சொன்னார்கள். அவருடைய இருவரும் எங்கு போனார்களோ தெரியவில்லை. இப்பொழுது நான் தோட்டத்தை விட்டு ஒரு பெரிய மலையின் முன்பதாக நின்று கொண்டிருக்கிறேன். மலையில் படிக்கட்டுகள் இல்லை, ஆனால் ஜனங்கள் ஏறுகிறதும் இறங்குகிறதுமாக இருந்தார்கள். இப்போ ஏற்பட்ட சூழ்நிலைமையில் நான் இங்கு நின்று கொண்டிருந்தாலும் நான் அதில் கால் வைக்கிறது போலவும் சருங்குகிறது போலவும் எனக்கு ஒரு உணர்ச்சி. இதை நினைத்து நான் என்ன செய்தேன், ஆண்டவரே இவர்களெல்லாம் ஏறுகிறார்களே, நான் ஏன் ஏறக்கூடாது என்று ஜெபிக்க ஆரம்பித்தேன். இது ஒன்று தான் எனக்கு தெரியும், வேத வசனங்களை சொல்லுவதும் ஜெபிப்பதும். மௌனமாக இருதயத்தில் ஜெபிப்பேன். ஆனால் கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டார். மலையின் மேல் ஏறிவிட்டேன். ஏறி பார்த்தால் பெரிய ரோடு, நமக்கு இருக்கும் ரோடுகளை போல கார்கள் போவதும் வருவதும் ஜனங்கள் நடமாடுவதும். நானும் நடந்து போய் கொண்டிருந்தேன். அங்கே பார்க்கும் பொழுது ஒரு பெரிய மாடு வழியிலே குறுக்கப்படுத்திருந்தது. அப்பொழுது எனக்கு பழைய ஞாபகம் வந்து விட்டது. ஆண்டவரே, வலது பக்கம் போனால் அது முட்டி விட்டால் நான் பாதாளத்தில் போய் விழுந்து விடுவேன், இடது பக்கம் போனால் காலை நீட்டி விட்டால் மறுபடியும் நான் பாதாளத்துக்கு போய் விடுவேனே, மலை அடிவாரத்துக்கு போய் விடுவேனே, என்னை காப்பாற்ற மாட்டேரா, இதை கடந்து போக உதவி செய்ய மாட்டேரா என்று நான் ஜெபித்தேன். பிரியமானவர்களே, என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிறவர்களே, கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிங்கள், அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம அவரையே நோக்கி பார்த்தபடினால அவர் என்னை தாண்டி போக செய்தார். கடந்த இரவு கண்ணீரோடு படுத்தேன், உள்ளத்தின் பாரத்தோடு படுத்தேன். காலை எழுந்திருக்கும் பொழுது உற்சாகத்தோடு, சந்தோஷத்தோடு, ஒரு சமாதானத்தோடு கூட எழுந்தேன். உடனே எனக்கு உதவியாக அந்த ஆவிக்குரிய சகோதரிக்கு ஃபோன் பண்ணி செய்தேன், இப்படி ஒரு சொப்பனம் என்று. தொடர்ந்து ஜெபி, கர்த்தர் உனக்கு காரியங்களை வெளிப்படுத்துவார் என்று கூறினார்கள். ஆனால் இன்னும் நான் ஆத்துமாவை, ஆண்டவரே என் ஆத்துமாவை ரட்சியும் என்று நான் ஜெபித்துக் கொண்டிருந்தேன். அடுத்த வாரம் அதே நாள், இந்த புதன்கிழமை நான் பார்த்த சொப்பனத்தை போலவே அடுத்த புதன் இரவு அதே தோட்டத்தில் இருக்கிறேன். முன்று பார்த்ததை விட மிகவும் அழகான தோட்டம், மிகவும் பிரகாசமாக அந்த பூக்கள் எல்லாம் பளிச்சிட்டு கொண்டிருந்தது. சூரிய வெளிச்சத்தை காட்டிலும் வானத்தில் இருந்து வேறொரு வெளிச்சமும் இப்பொழுது நமக்கு இருக்கும் இந்த விளக்குகளை போல அப்படியாக ஃபோக்கஸ் செய்து அந்த தோட்டத்தில் வீசிக்கொண்டு, இதை பார்த்து எனக்கு ஆச்சரியம். இப்படி நான் ஒரு தோட்டத்திலையும் இரவிலும் கூட நாங்கள் போயிருக்கிறோமே, பிருந்தாவன் கார்டனுக்கு போயிருக்கிறோம், இப்படியாக நான் ஒரு வெளிச்சத்தை பார்க்கவில்லையே என்று. அப்பொழுது மற்ற சகோதரிகளுக்கு கூறின பொழுது, நாங்கள் நாளை பிரதர் தினகரன் வீட்டிற்கு போகிறோம், நீ வந்தால் அவரிடத்தில் போய் சொல்வோமே, ஆனால் இதற்கு விளக்கத்தை கொடுப்பார்கள் என்று கூறினார்கள். அப்படியாக நான் வேலையை முடித்து 5:30 மணிக்கு முடிந்தது. உடனே அவர் வீட்டிற்கு சென்றேன். 6 மணி அளவிலே சேரும் பொழுது அண்ணா அவர்களும் வேலையை முடித்து வந்திருந்தார்கள். மற்றவர்களை பார்த்து என்னுடைய சமயம் வந்த பொழுது நான் இந்த 2 சொப்பனத்தை விளக்கி கூறினேன். அப்பொழுது அவர் கூறினார், தங்கச்சி ரட்சிப்புக்காக ஜெபிச்சிங்களா என்று கேட்டார். நான் கூறினேன், ஆமண்ணா என்றேன். உங்கள் முதல் சொப்பனத்திலே கர்த்தனுடைய ஆத்மாவை ரட்சித்தேன் என்று கூறினார். ஆனால் நீங்கள் தொடர்ந்து ஜெபித்தபடினால் பரலோகத்தின் மகிமையும் கூட அந்த தோட்டத்தில் வீசுச்சு. ஹல்லேலூயா. எசையாவின் புஸ்தகத்திலே நாம் பார்க்க வண்ணமாக, நீ நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போல் இருப்பாய், ஹல்லேலூயா, நீரூற்றை போல் இருப்பாய் என்ற வாக்குத்தத்தத்தின்படி இவ்வண்ணமாக என் ஆத்தும ரட்சிப்பை உறுதிப்படுத்தினார். எத்தனாவது வயதிலே நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள்? நான் நினைக்கிறேன் 26வது வயது. ஹல்லேலூயா. எனவே அதுவரை நல்ல கிறிஸ்தவ ஜீவியம்தான் ஜீவித்தோம். அதுவரை கிறிஸ்துவுக்காக எல்லாம் தான் செய்தீர்கள். நேர்மை நீதியான வாழ்க்கை தான் வாழ்ந்தீர்கள். ஆத்தும ரட்சிப்புக்கு கூட மற்றவர்களை வழி நடத்தினீர்கள். ஆனால் நீங்கள் ரட்சிக்கப்படவில்லை. தெரியாது, அதை நீங்கள் உணர்ந்து கொள்ளவில்லை. நீங்கள் வைராக்கியமாக மத வைராக்கியத்தில் இருந்தீர்களே ஒழிய தேவ உறவிலே இருக்கவில்லை. மனம் திரும்புதலின் அனுபவத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டீர்கள் அல்லவா? எனவே உங்களுடைய முந்தின வாழ்க்கைக்கும் இதற்கு பிற்பாடாக உங்களுடைய வாழ்க்கையின் மாற்றத்தை நீங்கள் சொல்ல முடியுமா? கட்டாயம்.
எனக்கு 12 வயதில் சிஎஸ்ஐ சர்ச்சின் முறைமையின்படி பாஸ்டர் என்சி சார்ஜென்ட் அவர் ரிட்டையர்ட் ஆகும் முன்பதாக பிஷப்பின் மூலமாக எனக்கு திடப்படுத்தல் கொடுத்தார்கள். ஆனால் ரட்சிக்கப்பட்ட பின்பு முழுக்க ஞானஸ்நானம் என்று என் சகோதரனிடத்தில் 66வது வருடம் போய் கேட்டேன். அப்பொழுது அவர்கள் கூறினார்கள், ஞானஸ்நானம் எடுப்பது நல்லதுமா, ஆனாக்கா அவர்கள் நகையெல்லாம் எடுத்து விட சொல்லுவார்களே என்றார். ஏன்னால் நான் தான் கடைசி தங்கச்சி, எனக்கு எதையோ செய்ய என்னவோ யோசித்திருப்பார் என்னுடைய சகோதரன். ஆனால் என்னுடைய உள்ளத்திலோ அந்த எண்ணம் இல்லை. அப்பொழுது நான் சொன்னேன், இல்லை அண்ணா, நான் எப்பொழுதோ எடுத்து விட்டேன். ஆமென். அவருக்கு பார்த்து சொல்ல முடியவில்லை. ஆனால் அதற்கு பதிலாக சொன்னார், ஜீவிமா என்றார். சரி அண்ணா என்று சொல்லி வந்து விட்டேன். ஆனால் எனக்கு ஞான ஸ்நானத்துக்கு உத்தரவு கொடுக்கவில்லை. அண்ணா அவர்கள் ஜெபித்திருக்கிறார்கள். என் மூத்த சகோதரன் வேலை செய்து கொண்டு ஊழியத்தை வாலண்டரியாக செய்தபடியினாலே ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்று கிருபையின் வரத்தையும் பெற்றிருந்தார். அவர் அப்படியாக ஜெபிக்கும் பொழுது 66வது வருடம் கர்த்தர் அவரோடு பேசியிருக்கிறார். எனவென்று அவள் எனக்குரியவள். ஆமென். அவள் எனக்குரியவள். ஏற்ற காலத்திலே அவளை உலகமெங்கும் அழைத்து சென்று ஹalleluya. என்னுடைய சித்தத்தை அவள் மூலமாக நிறைவேற்றும். ஹalleluya. அவள் சமாதானத்துக்கு காரணமாக இருப்பாள், ஆசீர்வாதத்தின் வழிகளை சொல்லிக் கொடுப்பாள் என்று பேசியிருக்கிறார். ஆனால் என் சகோதரன் அதை எனக்கு சொல்லவில்லை. அதற்கு பதிலாக அவர் அமைதலாக இருந்தார். என்னுடைய பேப்டிசம் நாள் நெருங்கி கொண்டு இருந்தபடினால் என் சகோதரனை மறுபடியும் என் தாயை அழைத்து சென்று பேசினான். அப்பொழுது அவர் சொன்னார், அம்மா, எனக்கு மூத்த சகோதரி மேரி என்று அவர்கள் தான் இப்படி வருவார்கள் என்று நினைத்தேன். ஏனென்றால் 5 சகோதரர்களுக்கு பின் மூத்த சகோதரியாக பெண் பிள்ளையாக பிறந்ததினால அண்ணா அவர்களோடு கூட ஆலயத்திற்கு கரம் பிடித்து அழைத்து செல்வார். அப்படினால் கர்த்தருக்குள் வளருவார்கள் என்று அவர் காத்திருந்தார். ஆனால் கர்த்தருக்குள் இருந்தாலும் இப்பேற்பட்ட ஜீவியத்திற்கு அவர்கள் வரவில்லை. ஆனப்படினால அவர்கள் கூறின ஒரே ஒரு காரியம், ஆனால் என்றார். ஏன்னா ஆனான்னு சொல்லுகிறீர்கள்? நீங்கள் தலை குடும்பத்தில், நான் வால், மற்றபடி எல்லாரும் வந்து விடுவார்கள் என்ற ஒரு சின்ன ஒரு சொற்பொழிவு போல நானும் சொல்லிவிட்டேன். அண்ணா அதற்கு பதில் சொல்லவே இல்லை. ஆனால் கர்த்தருடைய கிருபையிலே என்னுடைய பேரையும் ஞானஸ்நானத்துக்கு கொடுத்து ஞானஸ்நானம் எடுத்தேன். ஊழியக்காரர் ஜெபித்தார், பிரதர் தினகரனும் ஜெபித்தார். அப்பொழுது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் மூவரும் எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தார்கள். என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தார்கள்? ரட்சிப்பின் முதல் படியிலே கால் வைத்திருக்கிறாய், பின் திரும்பி பாராதே. யாராவது ஏதாகிலும் கேட்டால் உன் ஆத்துமாவை ரட்சிக்க முடியுமா என்று கேள். ஆமென். இரண்டாவதாக, எல்லாரும் உனக்கு உதவி செய்வேன் என்று சொல்வார்கள், ஆனால் நீ உதவி என்று போகும் பொழுது நானே என்று உனக்கு உதவி. ஹalleluya. இந்த வாழ்க்கையிலே நான் உன்னோடு கூட இருப்பேன். இனிவரும் வாழ்க்கையிலேயும் நான் உன்னோடு கூட இருப்பேன். மரணத்திற்கு பின்னும் நான் உன்னோடு கூட இருப்பேன். ஆமென். அவர் எனக்கு வாக்கு கொடுத்தார். ஹalleluya. வாக்கு தத்தங்களை பின்பற்றி கொண்டு உறுதியாக பற்றி கொண்டு கர்த்தருடைய வசனம் எனக்கு போதும் என்று அவருடைய வெளிச்சத்திலே நடக்க கர்த்தர் என்னை பலப்படுத்தினார். ஞான ஸ்நானத்தின் மூலமாக ஆமென். அவர் இன்னும் கிட்டி நெருங்க உதவி செய்தார். ஓ. சாதாரணமாகவே நான் மிகவும் அமைதலான ஒரு பிள்ளையாக இருந்தேன். வேலை இடத்திலேயும் அமைதலாக பொறுமையோடு பேசுவேன். ஸ்டூடெண்ட்ஸ் எங்களுக்கு நான் ட்ரைனிங்கை முடித்து ஸ்டாஃபாக வேலை செய்த போதிலேயும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அருமையாக கற்றுக் கொடுப்பேன். இப்படியாக இருக்கும் பொழுது எங்களுக்கு மேற்படிப்புக்கு ஒரு தருணம் கொடுத்தார்கள். 3 வருடமான பிறகு மேற்படிப்புக்கு சென்றேன் அதே ஹாஸ்பிட்டலில். அதை முடித்து அங்கேயே நர்சிங் டீச்சருக்கு வேண்டிய ஒரு டிப்ளமா கோர்ஸ் நடத்தினார்கள். 1 வருடம் அதிலேயும் ஜாயின் செய்து பாஸ் ஆக கர்த்தர் உதவி செய்தார். ஆமென். படித்த பள்ளிக்கூடத்திலேயே உபாத்தியாயராக மற்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கு பாடத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய சூழ்நிலைமையில கர்த்தர் என்னை வைத்தார். ஹalleluya. நீங்கள் எதை சிந்தித்தீர்களோ அதை கர்த்தர் உங்களுக்கு செய்து முடித்தார். அப்படித்தானே? ஆமென். ஆமென். வாக்குத்தத்தங்கள் கொடுத்தவர்
வாக்கு மாறார். ஆமென். வாஞ்சைகளை நிறைவேற்றுகிறவர். ஹல்லேலூயா. நமது வலது பக்கத்துல நிழலாக நிற்கிறார். ஹல்லேலூயா. அவர் முன் செல்லுகிறபடினால் கோணலான வழிக்கு செல்லாதபடி அவரை பின்பற்றி செல்லவும் அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற என்னை பக்குவப்படுத்தினார். இப்படியாக இருக்கும் பொழுது 69வது வருடம் என்னுடைய தாய் கொஞ்சம் பலவீனம் அடைந்தார்கள். அப்பொழுது நான் ஸ்கூலில் டீச் பண்ணி கொண்டு இருக்கிறேன். அப்பொழுது நான் வீட்டிற்கு எனக்கு ஃபோன் கால் வந்து நான் அம்மாவை பார்க்க போகிறேன். அப்பொழுது நான் ஜெபித்து கொண்டு போகிறேன். நான் போய் பார்க்கும் பொழுது, ஆண்டவரே, என் தாய் சுகமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இவ்வளவு சீக்கிரம் ஒன்றும் ஆகக்கூடாது. நான் ஜெபித்த ஜெபத்தை மறந்து விட்டேன். அம்மா சுகமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி, அப்படியாக நான் சென்ற பொழுது அம்மா படுத்திருந்தார்கள். பேச கொஞ்சம் கஷ்டப்பட்டார்கள். ஆனால் நான் அம்மாவின் இடது பக்கம் உட்கார்ந்திருந்தேன். அவருடைய 2 கையாலும் என்னுடைய வலது கையை தடவி 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 2 கையை மேலே உயர்த்தினார். ஹல்லேலூயா. அப்பொழுது நான் கூறினேன், அம்மா, கர்த்தருடைய கருத்தில் ஒப்புக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. இனி நீங்கள் சமாதானமாக இருக்கலாம், கவலைப்படாதீர்கள், கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்வார் என்று கூறினேன். பிரியமானவர்களே, இந்த வருடத்தில் நான் இன்னொரு ஆவிக்குரிய சகோதரியிடத்தில் நான் ஜெபிக்க சென்றிருந்தேன். அப்பொழுது நாங்கள் ஜெபித்து கொண்டு இருக்கும் பொழுது அந்த சகோதரிக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்தார். என்னவென்று, அம்மா படுத்திருக்கிற வண்ணமாகவும் நான் பக்கத்தில் இருப்பதாகவும் அவர்கள் கரங்களை உயர்த்தின பொழுது கர்த்தர் அங்கே இருந்து என்னை பொறுப்படுத்ததாகவும் தரிசனம். ஹல்லேலூயா. நன்றி அப்பா. ஹல்லேலூயா. பரிசுத்தவான்களுடைய மரணம் தேவனுடைய பார்வையிலே மிகவும் அருமையானது. ஹல்லேலூயா. உங்களுடைய தகப்பனர், உங்களுடைய தாயார் இருவரையும் அந்த பரிசுத்தவான்கள் கூட்டத்துக்குள்ளே உங்கள் கண்களுக்கு முன்பாக நீங்கள் ஒப்படைக்கக்கூடிய அந்த பெரிய சலாக்கியத்தை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தொடர்ந்து உங்களை எப்படியாக ஆண்டவர் வழி நடத்தி கொண்டு அப்படியாக இருக்கும் பொழுது தான் கர்த்தருடைய கிருபையினால 69வது ஆண்டு இன்னும் 3 மாதம், ஜூலை மாதம் 26ஆம் தேதி தாய் மரித்தார்கள். அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி என்னுடைய சகோதரர் மரித்தார். அவர் மரிப்பதற்கு முன்பதாக மூத்த சகோதரன் 28ஆம் தேதி அவர் எனக்காக ஒரு கடிதத்தை எழுதியிருக்கிறார். அம்மா மரித்தது என்னால் தாங்க முடியவில்லை என்று சொல்லி அதையெல்லாம் விவரித்து பிறகு எனக்கு எழுதினார், அம்மா, நீ கவலைப்படாத, யாரையும் நம்பாதே, கர்த்தரை பற்றிக்கொள். ஹல்லேலூயா. அவர்தான் உனக்கு சகாயர். அவர், நீ ஞானஸ்நானம் என்று சொன்ன பொழுது நான் ஜெபித்தேன். அப்பொழுது கர்த்தர் இந்த வாக்குத்தத்தத்தை உனக்காக கொடுத்தார். நான் அதை உனக்கு சொல்ல மறைத்தேன். ஆமென். ஆனாலும் கூட இன்று நான் அதை உங்களுக்கு வெளிப்படுத்துகிறேன். ஹல்லேலூயா. இதை நீங்கள் கேட்டு கர்த்தர் சித்தமான இந்த கடிதம் உனக்கு சீக்கிரத்திலே கிடைக்காது. உனக்கு வயது சென்ற பிறகுதான் இந்த கடிதம் கிடைக்கும். ஆனால் இந்த கடிதம் உனக்கு கிடைக்கும் பொழுது நீ இதை வாசிக்க வேண்டும் என்று சொல்லி கையிலே எழுதினதை வைக்காமல் இதை டைப் செய்து உனக்கு வைத்திருக்கிறேன் என்று கூறி எழுதியிருந்தார். எத்தனாம் ஆண்டு இதை வைத்தார்? 69ஆம் ஆண்டு மரிப்பதற்கு முன்பதாக. அந்த கடிதத்தை நீங்கள் இப்பொழுதுதான் பெற்றுக்கொண்டீர்கள்? இந்த பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதி தான். ஹல்லேலூயா. எத்தனை வருட இடைவெளி பாருங்கள். 45 வருட இடைவெளியிலே அந்த கடிதம் உங்களை காத்து இருந்திருக்கிறது. அது கூட தேவனுடைய மகிமை அல்லவா? ஆமேன். ஒருவேளை நீங்கள் அந்த கடிதத்தை கிடைத்திருந்தால் இவ்வளவோ வித்தியாசமான மாற்றங்கள் ஏற்பட்ட இடம் இருக்கும் இல்லையா? எனவே தேவன் இதையும் நன்மைக்கு ஏதுவாகத்தான் அனுமதிக்கிறார் என்பதை நம்முடைய வாழ்க்கையில் நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். அப்படித்தானே? அந்த நிலைமையிலும் நீங்கள் இப்படியாக பல நாடுகளுக்கு செல்லவும் இந்த இடத்துக்கு வந்து சேரவும் கர்த்தர் வழி நடத்தினார். இப்படியாக நான் வேலை செய்து கொண்டு மற்றவர்களுக்கு சாட்சி கொண்டு நான் ஜீவித்த போதிலேயும் கூட தேவ கிருபையினால் எனக்கு 70வது ஆண்டு நான் இருக்கும் பெங்களூர் பட்டணத்தை 40 மைல் தூரத்தில் மண்டி என்ற இடத்துல ஒரு வேலை வாய்ப்பு டிரான்ஸ்ஃபர் கிடைத்தது.